தாய் தமிழ் உறவுகளுக்கும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை சார்ந்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க பாசறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் எனது புரட்சிக்கான வணக்கம். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பெருசா நான் வேலூர்ல இருந்து வரும்போது ஒரு ஆட்டோல வந்தேன். காட்பாடி வரல ஆட்டோல வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, என்னம்மா எங்களால ஒண்ணுமே முடியல, இந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஒரே விஷயம்தான் அண்ணன், நான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பாசறை நடத்தக்கூடிய தானியங்கி ஓட்டுநர்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, அம்மா என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, எனக்கு சரியான மருத்துவம் இல்லை, என்னால சரியான உணவு எடுத்துக்க முடியல, எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. எப்படி ஒரு அடிப்படை தேவை கூட முழுசா கிடைக்காத ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க மக்கள் பிரச்சனையா எது பாக்குறோம்னா அரசியல் பாக்குறாங்க, அரசியல் கடந்து இருக்கக்கூடிய பொது பிரச்சனை பாக்குறாங்க. இங்க அரசியலா எது பார்க்கப்படுது அப்படின்னா துறை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே அரசு பிரச்சனை தான். அரசு பிரச்சனை, மக்கள் பிரச்சனையா இருக்கக்கூடிய அனைத்துமே அரசு பிரச்சனை தான். ஆனா மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அரசு என்ன பண்ணுதுன்னா மக்களை கண்டுகிறது கிடையாது. இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு அவங்க கிட்டயும் ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, அவங்க கிட்டயும் தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனையும் அரசு பார்க்கறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றோம், தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் சேர்க்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு தரமான கல்வியை கூட நம்ம இங்க கொடுக்க முடியல. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன, எரிபொருள் பிரச்சனை இருக்கு, உணவு பிரச்சனை இருக்கு, சரியான நேரத்துக்கு அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ காக்கி சட்டைனாவே சகோதரி சொன்ன மாதிரி ஒரு மக்கள் மத்தியில காக்கி சட்டை அப்படின்னாவே காவல்துறையிலாட்டம் இருக்கக்கூடிய காக்கி சட்டையா, அவங்க எல்லாம் எங்கப்பா நமக்கு நல்லது செய்ய போறாங்க. ஆட்டோ ஓட்டுகள் அவங்க பாருங்க 40 ரூபாய் கேட்கிறாங்க, 50 ரூபாய் கேட்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ளவும் பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கும் தேவை இருக்கு. சகோதரி சொன்னது போலதான் என் பிள்ளைய மருத்துவர் படிக்கணும். நீங்க எத்தனை பேருடைய கனவோடு நீங்க இங்க இருக்கீங்க? என் பிள்ளை மருத்துவம் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணும், என் பிள்ளை அரசு வேலைக்கு போகணும். ஆனா நம்மளால ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? நாம தேர்ந்தெடுத்த இந்த அரசு. இதற்கு முன்னாடி ஆண்ட அதிமுக ஆகட்டும், இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், மக்களுடைய நலனை கருத்தில் கொள்றது கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர் பிரச்சனையா கேட்க மாட்டாங்க, மருத்துவ பிரச்சனை கேட்க மாட்டாங்க, ஆசிரியர் பிரச்சனையா கேட்க மாட்டாங்க, மக்கள் பிரச்சனையா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை பணம், அதிகாரம் மட்டும்தான். நம்ம வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமா தான் நம்மளை பாக்குறாங்களே தவிர நாம உணர்வு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவங்க பாக்குறது கிடையாது. இப்ப எல்லா திமுக என்ன சொல்றாங்க, நாங்க பாசிசத்தை எதிர்க்கிறோம், நாங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம்ன்றாங்க. நேத்து பல்ல இழிச்சுதே உங்க பாசிசம், நேத்து பல்ல இழிச்சுது ராஜா. அண்ணன் சொல்ற போலே கை கோத்துட்டு நிக்கிறீங்க சிவப்பு கம்பளத்துல. இதோ இங்க போராடிட்டு இருக்கானே என் தம்பி அண்ணன் மாருங்க, இவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வாய் மூடி மௌனித்து தானே இருக்கீங்க, ஏசி கார்ல தானே போறீங்க. கனிமொழி அக்கா சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் எல்லாமே உயர்ந்து போச்சு, அடிப்படை தேவை கூட இல்லாம இங்க மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்காங்க, வாய் மூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? நாம பண்ண தவறுதாங்க. தொடர்ந்து 2016 இருந்து 2021 வரலும் நாங்க தொடர்ந்து நாம் தமிழ் பிள்ளைங்க கத்திட்டு இருக்கோம். அண்ணன் செந்தமன் சீமான் உங்களுக்காக கத்திட்டு இருக்காரு. நாம என்ன பண்ணோம்? தொடர்ந்து அவருக்கு தோல்வியை கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்காக அண்ணன் உங்களுக்கு நிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நீங்க கை கோர்த்து நிக்கிறீங்க பாருங்க, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இனியும் வென்றுட்டே இருப்போம். தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனைக்காக நாம் தமிழ் பிள்ளைகளும் எங்க அண்ணன் செந்தமன் சீமான களத்துல நிப்போம். ஏன்னா உணர்ந்துட்டோம். அரசுக்கே பயம் வந்துருச்சு. நாம் தமிழ் கூட்டம் போடுறாங்களா? என்ன கூட்டம், எதுக்கு போடுறாங்க? அவனுக்கு அடி வைத்து பசி ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய அவங்க கட்சி உள் பிரச்சனையா பெரும் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை அவனுக்கு பெருசு இல்ல. ஆனா என்ன அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மக்களுக்காக நிக்கிறோம், நாங்கதான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் நாம் தமிழர் மட்டும்தான்.
எதிர்கட்சி நாங்க தான் ஆளுற கட்சி. உங்களை ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கிறோம்னா நாங்க தான் ஆளுங்கட்சி. நாங்க தான் ஆளுங்கட்சி. செஞ்சிட முடியுமா? உங்களால ஒரு திட்டத்தை சரியா செய்ய முடியுமா? மக்களுக்காக உங்களால செய்ய முடியுமா? கிடையாது. எங்க ரோடு போடலாம், எங்க பாலம் கட்டலாம், நல்லா இருந்த ரோட்டை பேக்குற, திரும்ப ரோடு போடுற, நல்லா இருக்கிற கட்டிடத்தை இடிக்கிற, திரும்ப கட்டுற. எவன் அப்ப விட்டு காசு? இதோ எவன் அப்ப விட்டு காசு? எங்க வரி பணம்? எங்களுடைய வரி பணம் தானே அது. ஆட்டோ ஓட்ட அண்ணன் ஒரு நாளைக்கு 1000 தான். 1000 வாங்குறோம். 1000 ரூபாய் பெருசா படலாம். ஒரு நாளைக்கு 1000. எங்க இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ல நீங்க ஒரு நோ என்ட்ரி போர்டு வைக்கிறீங்க. ஏன்னு கேட்டா அமைச்சர் வராருங்க, நோ என்ட்ரி. கலெக்டர் வராங்க, நோ என்ட்ரி. எங்களுக்கு வேலை செய்யுதாயா நீங்க இருக்கீங்க? எப்படி பெட்ரோல் விலை ஏத்திடுற, நீ நோ என்ட்ரியே வைப்ப, நான் சுத்தி சுத்தி போய் வருவேன். சுத்தி போய் வரும்போது என் பெட்ரோல் தீர்ந்து போகுது. என் வாகனத்தில் வரவங்க கிட்ட என்னால அது கூடுதலா எனக்கு பணம் கேட்க முடியாது. நீ ரோடு போடுற, நீ எல்லாமே செய்யற, ஆனா எனக்கு அது பயன் இல்லையே. பயன் இல்லையே. இந்த ஆளும் கட்சியுடைய மக்களுக்கு விரோதமான செயல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து திமுக ஆட்சியில உட்கார முடியாது. மக்கள் உட்கார விட மாட்டாங்க. மக்கள் விட்டாலும் நாம் தமிழர் பிள்ளைங்க நாங்க விட மாட்டோம். உங்க முகத்திலேயே நாங்க கிழிச்சிட்டே தான் இருப்போம். சொல்லிக்கலாம், எங்களை எதிர்க்க யாரும் இல்ல, நாங்க தான். ஜெயலலிதா அம்மையார் போயிட்டாங்க, அதிமுக போச்சு, இருக்கிற கட்சி எல்லாம் போச்சு, கூட்டணி எல்லாம் போச்சு. கூட்டணி எல்லாம் நமக்கு பின்னாடி ஜால்ரா அடிக்கதான் அப்படின்னு ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. முத்துவேல் கருணாநிதி அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்லா நினைவு வச்சுக்கங்க. கூட்டணி எல்லாம் எப்படி? உங்களுக்கே ஒரு பயம் இருக்கு, உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. எவன் எப்ப பிச்சுட்டு போவான், எவன் எப்ப நம்மள அத்துட்டு போவான், யார எப்ப நம்ம கூட்டணியில சேர்க்கலாம்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. மக்கள் கூட்டணி ஒரு நாளும் தோக்காது. நாங்கள் மக்களோட கூட்டணியில நிக்கிறோம். உறுதியா நாம் தமிழர் வெல்லுவோம். இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையும். அண்ணன் எடுக்கக்கூடிய எல்லா ஆர்ப்பாட்டங்களும் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக இருக்கும்போது அரசுக்கே நாங்க அறிவுரை கொடுத்துட்டு இருக்கோம். எங்க அண்ணன் கொடுக்கிற அறிக்கைகள் ஒவ்வொன்றுமே அரசுக்கு தான். மக்களுடைய நலனை, அவங்க கொண்டு வரக்கூடிய தீய திட்டங்களை எதிர்த்து மக்களுக்காக நிக்கிறோம். நீங்க இனி இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் முடியிட்டோம் பாருங்க, உடனே தகவல் போயிடும். நாம் தமிழ் இதை சொல்லிட்டாங்க, அண்ணன் இதை சொல்லிட்டாருன்னு. உடனே இதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கலன்னா கோட்டையை முற்றுகையிடுறோங்க. கோட்டையை முற்றுகையிடுறோம். நம்ம ஆந்திரால அறிவிக்கிறோம், ஆந்திரால அறிவிக்கிறோம். 30ஆம் தேதி எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா 30ஆம் தேதி உங்களை நாங்க சிஎம் ஆபீஸ முற்றுகையிடுவோம். ஏங்க கோட்டை எங்க தாத்தா கட்டினதுங்க, கோட்டை எங்களுது. புலிக்கொடி ஏற்ற வேண்டிய கோட்டை அது. ஒரு நாள் கைப்பற்றுவோம். மக்களுக்காக நாங்கள் களத்துல நிற்போம். உறுதியா எங்கள் மக்கள் தலைவனான அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை அரியணை ஏற்றுவோன்னு உறுதியேற்று உறுதியா நில்லுங்க. உங்களுக்காக அண்ணன் இருக்கார். அண்ணனோடு கைகோர்த்து அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் நாங்கள் துணையா நிற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக சகோதரர் மகேஷ் அவர்களை பேச அழைக்கின்றேன்.